நான் வரமாட்டேன் கூட்டணிக்கு, அவரை எம்பி கொடுக்கணும் என்னை கொடுக்குறேன்னு என்னை நம்பி காலை வாரிட்டாரு. பாஜக சொல்லுதான், நீங்கள் அதிமுக கூட்டணி வரவேணாம், எங்கள் கூட கூட்டணி வாங்க, என்டிஏல வாங்க, நாங்கள் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரோம், நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். நீ அதிமுக பற்றி கவலைப்படுறீங்க, என்டிஏ கூட்டணி வாங்க, அதிமுக சம்மந்தம் கிடையாது. இதே ஸ்டாண்டு தான் இவர் சீமான் எடுக்க போகிறார். அதிமுகவோட கூட்டணி வைப்பார், என்டிஏல இருப்பார், பாஜகவோட கூட்டணி இல்லைம்பார். இந்த வேடிக்கைகள் நிறைய பார்க்க போகிறீங்க கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் வரப்போகுது. எப்படி இவங்க நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வேண்டாம், எங்கள் கூட இருக்கணும் பிரேமலதா சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சீமான் அதிமுகவோட கூட்டணியில் மட்டுமே வருவேன், பாஜக எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி நான் உள்ளே வந்தார்னா, நமக்கு ஒன்றுக்கு 10% வாக்குங்க. சீமான் 8லேருந்து 10% இருக்குது. 10 வந்தால் வச்சுங்க, 25 + 20 40 55 இதை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் என்டிஏல இருந்தால் என்ன, அதிமுக கூட இருந்தால் எப்படி இருந்தால் என்ன, உனக்கு ஒன்றா போட்டி போட போகிறீங்க, காமன் கேண்டிடேட் போட்டி போட போகிறாங்க. எப்போவுமே இங்கே காமன் கேண்டிடேட் போட்டால் தான் டிஎம்கே ஜெயிக்க முடியும்.